சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 31 ஜூலை 2026. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட கடைசி நாள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டியில் தான் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஒரு அப்சைட் ட்ரேட் தான் எடுத்து வச்சுட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 12:40 ஆக போகுது. இந்த ட்ரேடை வந்து நான் எங்கே எடுத்தேன்னா, இந்த கேண்டில் இருக்குல்ல 12:10 கேண்டில் இருக்குல்ல, அந்த 12:10 கேண்டில் R1 தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது நான் இங்கே வந்து ஒரு அப்சைட் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவலில் வச்சுருக்கேன். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் இருக்குது. இந்த 12:10 கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது என்னோட என்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு 29 லாட்டு 24,400 புட் ஆப்ஷனை வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஏன் இங்கே 29 லாட்ஸ் வந்து நான் செல் பண்ணியிருக்கேன்னா, என்னோட ஸ்டாப் லாஸ் பெர் ட்ரேட் வந்து 50,000 டிவைடட் பை இன்றைக்கி என்னோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வந்து ஒரு 26 பாயிண்ட் வந்துச்சு. ஸோ ஈக்குவல் டு போட்டால் 1923 வருது. இதை வந்து டிவைடட் பை நிஃப்டியோட லாட் சைஸுக்கு கன்வெர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 29 லாட்ஸ் வந்து நான் செல் பண்ணலாம். ஸோ நான் என்னோட லாஸ் வந்து 50,000க்கு மேலே போகாமல் இருக்கணும்னா நான் 29 லாட்ஸ் வந்து நான் செல் பண்ணலாம். ஸோ அதை தான் என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல் ப்ரகாரம் கேல்குலேட் பண்ணி இங்கே வந்து நான் ஒரு 29 லாட்ஸ் வந்து 24,400 புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட அதிகபட்ச டார்கெட் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நான் என்ன வைப்பேன்னா, R2 R3 50% வந்து என்னோட டார்கெட் மேக்ஸிமம் டார்கெட் வச்சுருப்பேன். அப்படி இல்லைனா ஒரு 2.25 இந்த ட்ரேடு எங்கே இருந்தாலும் இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஒருவேளை டார்கெட்டும் போகலை, ஸ்டாப் லாஸும் போகலைன்னா 2.25 இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். இல்லை டார்கெட் போச்சுன்னா இந்த R2 R3 50% நான் புக் பண்ணிவிடுவேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி என்னோட பிளானு. ஒரு 14,000க்கு மேலே ப்ராஃபிட்டில் தான் இந்த பொசிஷன் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரே ஒரு ட்ரேடு தான். ஆர்டர் புக் எடுத்து வச்சு பார்ப்போம். ஸோ இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:15 வந்து இந்த ட்ரேடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அப்சைட் ட்ரேடை வந்து நான் என்ன ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நான் எடுத்து வச்சிருக்கேன்னா, நான் ஃபாலோ பண்ணக்கூடிய G1 அப்சைட் டைப் 2 அப்படின்ற ஒரு அப்சைட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் இந்த ட்ரேடை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் சார்ட் டேட்டா எடுத்து வச்சு நம்ம பார்ப்போம். ரேண்டமாக ஏதாவது ஒரு வருஷம் போகலாம், 2024 கூட போகலாம். 2024 G1ல் அப்சைடில் டைப் 2. ஸோ ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்து ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ட்ரேடே வரும். ஸோ அதனால் எக்ஸாம்பிள் சார்ட்ஸும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு R2 R3 50% வரைக்கும் டார்கெட் 18/4/2024 அன்றைக்கி R2 R3 50% வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ரிவர்சல் ஆயிருக்கு. இந்த டேயில் பார்த்தீங்கன்னா அந்த டே ஃபுல்லாக அப்படியே போயிட்டு புல்லிஷாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ரொம்ப கம்மியான நாட்கள் தான் வருன்றதுனால இன்னும் ஒரு வருஷம் கூட நம்ம எடுத்து வச்சு பார்ப்போம். 2025 ஏதாவது வந்திருக்கான்னு பார்ப்போம். G1ல் வந்து அப்சைடில் வந்து டைப் 2 இதுலேயும் ஒரு நாள் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தோன்னா R2 R3 50%லாம் சீக்கிரமாக ரீச் ஆகிடுச்சு இந்த டேலையும். 2022 கூட போகலாம். இதில் G1 போகிறேன். இதில் வந்து அப்சைடில் வந்து டைப் 2 ப்ராஃபிட்டபிள் டேஸ் போவோம். ஸோ இதில் ஒரு 3 எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே அப்சைடு மூவ் போயிருக்கு. ஸோ இங்கேயுமே இந்த டே ஃபுல்லாக நல்லா அப்சைடில் தான் போயிட்டு முடிஞ்சிருக்கு. 2021 போகிறேன். அதில் வந்து G1ல் வந்து அப்சைடில் வந்து டைப் 2 ப்ராஃபிட்டபிள் டேஸ் போவோம். ஒரு 2 எக்ஸாம்பிள் சார்ட் இருக்குது இந்த வருஷத்தில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு 20 ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே நல்லா போயிருக்கு. ஸோ இங்கேயும் உள்ளே வந்துட்டு திரும்ப மேலேயே தான் போயிட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் பிரகாரம் தான் இன்றைக்கி வந்து நான் இந்த அப்சைட் ட்ரேடை எடுத்து வச்சுட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்து வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு ஃபேவராக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரேடை வந்து நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3:20 ஆகுது. ஸோ மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆக போகுது. பட் என்னோடய பொசிஷனை வந்து நான் 2:30 மணிக்கெலாம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த 2:30 மணி கேண்டில் வந்து 50 தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கல. ஸோ இந்த கேண்டிலே வந்து என்னோடய பொசிஷனை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். எப்பயுமே 2:45 வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். பட் 2:30 மணிக்கெலாம் இந்த ஆப்போசிட் சிக்னல் இங்கே வந்ததால் சரி இன்னொரு ஆப்போசிட் ட்ரேடே எடுத்தாலும் நம்மளுக்கு எப்பயுமே பிரேக் இன்னும் இல்லை சின்ன ப்ராஃபிட்டு தான் வரப்போகுதுன்றதுனால அப்போதைக்கு அந்த டைமில் எனக்கு ஒரு 9,800 சம்திங் ப்ராஃபிட்டில் தான் இருந்துச்சு. அதனால் அந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா என்னோடய ஆக்சுவல் டார்கெட் வந்து நான் R2 R3 50%ல் நான் வச்சுருந்தேன். பட் அது வரைக்கும் போகலை. ஒரு வேளை அப்படியே 2:45 வரைக்கும் இப்படியே சைட்வேஸே இங்கேயே நின்றுட்டு இருந்தால் கூட நான் 2:45 முடிச்சிருப்பேன். பட் 2:45 முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 50 தாண்டி க்ளோஸ் வச்சதால் ஆப்போசிட் ட்ரேட் வந்து நான் ரிகவரி ட்ரேட் எடுக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. பட் டைமும் அதுக்கப்புறம் இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குது 2:45 ஆகிறதுக்குன்றதுனால தேவையில்லாமல் எதுக்கு அந்த ட்ரேடும் எடுத்து நம்ம இதே பிரேக் வேணும் இல்லை சின்ன ப்ராஃபிட்டில் தான் முடிக்க போகிறோன்றதுனால நான் அந்த ஆப்போசிட் ட்ரேடும் எடுக்கலை. ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த ட்ரேடையும் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி அந்த
மெயின் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 10,500 ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. எட்ஜிங் வந்து ஒரு 660 பக்கம் வந்து லாஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஓவரால் ஒரு 9,858 வந்து இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருக்கோம். ஆர்டர் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்ப்போம். இன்றைக்கி என்ன சார்ஜஸ் வந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த ட்ரேடுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 664 வந்து சார்ஜஸ் வந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி லாட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கோம். அது இல்லாமல் இன்றைக்கி ஃப்ரைடே, ஸோ ப்ரீமியம் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இங்கே சார்ஜஸ் 600 வந்திருக்கு. ஓவரால் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு 9,000 ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருக்கோம். ஸோ இந்த மந்த்து வந்து ஒரு நல்லாவே இருந்துச்சு. இந்த மந்த்து நல்லாவே நம்ம நிறைய ட்ரேட்ஸ் வந்து நல்ல ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ்லாம் இந்த மந்தில் கிடச்சிது. ஸோ இன்னையோட இந்த மந்த் வந்து முடியுது. மண்டேக்கு அப்புறம் நம்ம இதுக்கப்புறம் செப்டம்பர் மந்த்து வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ எவ்வளோ தான். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.